உன்னை நான் சுமந்திடுவேனே, தாய போல உன்னை நான் தேற்றிடுவேனே, தகப்பன போல உன்னை சுமந்திடுவேனே. இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். தேவன் தந்த இந்த புதிய மாதத்துக்காக, புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 40. தேங்க்யூ அப்பா. வசனம் 4-5. அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பரலோக பிதாவே, நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் எங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, எங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி எப்பொழுதும் உம்மிடத்துல உண்டு. ஆண்டவரே, எப்பொழுது எங்களை சந்திச்சாலும் வார்த்தையோடு எங்களை சந்திக்கிறீர். இந்த உன்னதமான அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பல முறை அனுபவிச்சு வர்றோம். இன்றைக்கும் கூட இந்த மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய வார்த்தையோடு எங்களை சந்திக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பலப்பட, உயிர்ப்பிக்கப்பட, எங்கள் நம்பிக்கைகளை இன்னும் வர்த்திக்க செய்யக்கூடிய விதத்தில் எங்களோடு பேச போகிற இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை மறைச்சு நீங்கள் வெளிப்படுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ அப்பா. உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே, உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ? உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே, உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ? ஆண்டவர் நம்மிடத்துல எப்ப நம்மளை சந்திச்சாலும் ஒரு வார்த்தையோட தான் நம்மளை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. சோ என்னத்தை தந்தாரு அப்படின்னா, எனக்கு வார்த்தையை தந்தாரு. வார்த்தையை தந்தாரு. கடந்த வாரம் மார்னிங் டிவோஷன்ல ஆண்டவர் பேசினார். கர்மேல் பர்வதத்துல எசபேலால தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடங்களை மறுபடியும் தீர்க்கதரிசி எலியா செப்பனிட்ட பொழுது அவர் என்ன சொல்லி அந்த பலிபீடத்தை செப்பனிடுவார் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற இஸ்ரவேல். அப்படித்தானே இருக்குதுல்ல. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல வசனம் 30, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான. அப்ப நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு சோர்ஸ் என்னன்னு கேட்டா, அல்லது செக்யூரிட்டி என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு ஆண்டவர் வார்த்தை இருக்கு. God has spoken. என்ன மனசுல வச்சு அவர் ஒரு காரியத்தை என்னிடத்துல பேசியிருக்கிறார். That's my only source and my only strength. அதுதான் என்ன இருக்குன்னு கேட்டா, நான் சொல்லக்கூடிய ஒரே பதில் வார்த்தை இருக்கு. அவ்வளவுதான். வார்த்தை இருக்கு. இதுக்கு மேல எது என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, யாரும் கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன வச்சிருக்கிற, என்ன சோர்ஸ் இருக்கு அப்படின்னு தானே கேட்குறாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு விரும்புறியா, என்னமாவது வச்சிருக்கிறியா, என்னமாவது உனக்கு சோர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லணும்? என்னோட ஒரே சோர்ஸ் என்னதான்?
வார்த்தை. என் ஆண்டவர் எனக்கு பேசியிருக்கிறாரு, ஆமென். எனக்கு பேசியிருக்கிறாரு, நான் அதை விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல விலகி சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணு என்னன்னா இல்ல. இல்ல அப்படின்னு சிம்பிளா நம்ம முடிச்சிடணும். அல்லேலூயா. ஹalleluya. அப்ப என்ன இருக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் நாம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில், என்னோட ஆண்டவர் பேசியிருக்கிறார். என் குடும்பம் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றிருக்கிற குடும்பம். என் மகனை குறித்து ஆண்டவர் இந்த காரியத்தை பேசியிருக்கிறாரு. என் தொழிலை குறித்து இந்தந்த விஷயங்கள் எல்லாம் என்னோட ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பேசியிருக்கிறார் அப்படின்னு நம்ம அந்த அகங்காரிய அவனை இவனன்னு யாரையும் நம்ம நோக்காம அவங்கள சார்ந்திருக்காம வேர்டை மட்டும் சார்ந்திருக்கிறேன் பாருங்களேன். அல்லேலூயா. ஹalleluya. எனக்குன்னு இருக்கிற ரிலையபிளான ஒரே ஒரு நம்பிக்கை, த வேர்ட், எனக்கு ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிற வார்த்தை. அல்லேலூயா. ஹalleluya. இப்படிப்பட்ட மனுஷன் யாரா? பாக்கியவான். பாக்கியவான். ஆண்டவர் பேசுறப்போ பேசின காரியம் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டுச்சா? எட்டல். எட்டல இல்ல. அறிவுக்கும் புத்திக்கும் எட்டுற மாதிரியா பேசுறாரு அவரு? இல்லையே. அவர் பாணியே எப்படிதான் இருக்குன்னா, அவர் என்ன பேசினாலும் நம்ம அறிவுக்கும் புத்திக்கும் என்ன செய்யறது இல்ல, எட்டுறதே இல்ல. எட்டுற மாதிரி பேசினா மனுஷன் வந்து எட்டுற மாதிரி பேசுவான். ஆனா தேவன் நம்ம அறிவுக்கும் புத்திக்கும் எட்டுற மாதிரி என்ன செய்ய மாட்டாரு, பேசவே மாட்டார். அதாவது தேசத்துல நான் மழையை கட்டளையிடுற வரைக்கும் பானையில செலவழிந்து போவது இல்ல, களஞ்சியத்துல கலசத்துல என்ன குறைஞ்சு போறது. இது என்ன அறிவுக்கும் புத்திக்கும் எட்டுதா? எட்டலையே. எட்டுமா? எட்டாது. சரீரம் செத்து போச்சு, கற்பம் செத்து போச்சு, உனக்கு ஒரு குழந்தைய தருவேன்னு சொன்னா புத்திக்கு எட்டுதா? எட்டலையே. உன்னை ஜாதிகளுக்கு தகப்பன்னா எட்டுதா? எட்டலையே. இந்த மாதிரி நீங்க கவர் டு கவர் பைபிள்ல நீங்க போனீங்கன்னா தேவன் பேசினது எதுவுமே நம்ம அறிவுக்கும் புத்திக்கு என்ன செய்யறது இல்ல, எட்டுறதே இல்ல. பராக்கிரமசாலியே கர்த்தரோடு கூட இருக்கிறார், பார்வனிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். எது புரிஞ்சு? யாருக்கு தான் புரிஞ்சு? யாருக்கும் புரியல, எதுவும் புரியல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, புரியாது விசுவாசிங்க. விசுவாசிக்கிறான்ப்பா. நான் சொல்ற காரியம் உங்க யாருக்கு என்ன செய்யாது, புரியாது. புரியாது. நீங்க ஆண்டவர் பேசின காரியத்தை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுவீங்கன்னா உங்க ஃபெய்த் அடி வாங்கிரும். எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஃபெய்த்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஆண்டவர் சொன்ன காரியத்தை தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முயற்சியே பண்ணாதீங்க. முயற்சி செய்யாதிருங்க. ஏன்னா யாருக்குமே விளங்காது. எஸ். அதனாலதான் சொல்றாரு, விளங்காத காரியத்தை உன்னால என்னதான் செய்ய முடியும், விசுவாசிக்கத்தான் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா என்ன ஒண்ணுன்னா, ஆண்டவர் பேசுறப்ப நமக்கு விளங்கலே ஒழிய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டல. ஆனா அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானத்தை தந்தார் என்னோட பேசின. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணு நடக்கல. தேவன் பேசின அந்த நாள்ல ஒண்ணு என்னன்னா நடக்கல. பேசின பிறகும் ஒண்ணு என்ன செய்யல, நடக்கல. பேசி பல வாரங்கள் பல மாதங்கள் ஆகியும் ஒண்ணு என்ன செய்யல, நடக்கல. ஆனா தேவன் என்னிடத்துல பேசின பொழுது எனக்குள்ள கடந்து வந்த அந்த சமாதானம் என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய புத்திக்கும் எட்டாது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தேவன் எனக்கு வார்த்தையை கொடுத்த தருணத்துல எல்லாம் நான் அனுபவிச்சேன். ஆமென். இந்த அனுபவம் இருக்கா எல்லாருக்கும்? இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கதான் எனக்கு ஆண்டவர் காலையில சொன்னாரு, நான் பேசினப்ப உன் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத சந்தோஷமும் சமாதானமும் உனக்கு வந்துச்சுல, வந்துச்சப்பா. அந்த மாதிரியான வார்த்தைகளை உனக்கு நான் தந்திருக்கும் பட்சத்துல அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத ஆசீர்வாதங்களையும் நான் தருவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத ஆசீர்வாதங்களையும் தருவேன். ஆசீர்வாதங்களையும் தருவேன். இந்த நம்பிக்கை இருக்கணும், இந்த நிச்சயம் இருக்கணும். இந்த நிச்சயம் இருக்கிறப்ப மறந்தும் வார்த்தை பிறண்டு வர்றதுக்கு தேவன் விடவே மாட்டார். எஸ். நமக்குள்ள வார்த்தை புரண்டு வந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆண்டவர் பிறண்டு பிறண்டு பேசுறவர் இல்ல. எஸ். முன்னுக்கு பின் முரணா பேசுறவர் இல்லை. இல்ல. அதனால நான் பேசி இருக்கிறத மட்டும் பேசு.
எஸ். தேவையில்லாம என்னத்தையாவது என்ன செய்யாத நீ பேசாத. பேசாத. நாங்க இப்ப உசிலம்பட்டி போயிருந்தப்ப அங்க எங்களுடைய டெஸ்டிமனி எல்லாம் எங்க ஃபெய்த் கன்ஃபெஷனை கேட்டு ஜோகனை குறிச்சு காரியத்தை சொல்லியிருந்ததுல இம்ப்ரெஸ் ஆன அந்த எங்களை அழைச்ச ஊழியக்காரங்க ஒரு பேபி ஷாப்புக்கு போய், பேபி ஷவருக்கான அந்த ஷாப்பு தானே, பேபி ஷாப், எங்களை கூட்டிட்டு போய் அவங்க குழந்தை பிறந்தவொடனே வாங்குறதுக்கான அந்த முதல் கிளாத் எல்லாத்தையுமே கிஃப்டா கொடுத்தாங்க. கொடுக்குறப்ப ஜூடா என்ன பண்ணாப்லன்னா, வீடியோ எடுக்கிறேன், வீடியோ எடுத்து அதை டாக்குமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டே யூதா வந்து என்ன செய்யறாப்லன்னா சொல்றாப்ல, ஜோகன் பிறந்தால், அதாவது மைண்ட்ல பிறக்கும் பொழுது அது பிறக்கிற அது மைண்ட்லயே வரல, பிறக்கும் பொழுது அப்படின்றதுக்கு பிறந்தால் அவங்க ஸ்டக்குன்னு ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், நானே ஸ்டாப் பண்ணிட்டேன். பிறந்தால் இல்ல, பிறந்தால் இஃப் இல்ல, வென்னு அப்படின்னாங்க. வெரி சாரி, எப்படி என் மைண்ட்ல வாயில அப்படி வந்துச்சோ தெரியல. சாரி ஸ்டாப், திருப்பி எடுப்போம். அவன் பிறக்கும் பொழுது அண்ணன் அக்காவும் வாங்குவதற்காக இந்த கிளாத்தை ஷெக்கினா ஷாப்ல பிறக்கும் பொழுது, நாட் இஃப் இல்ல, வென். எஸ். சோ என்னோட பேசி இருக்கிற ஆண்டவர் ஸ்ட்ராங்கா பேசி இருக்கிறப்ப நானும் எப்படிதான் பேசணும், ஸ்ட்ராங்கா. அல்லேலூயா. அவரு வந்த வார்த்தை புரண்டு வந்திருக்கு. எஸ். அதனால ஏன் நாவல நான் என்ன செய்யக்கூடாது, பிறண்டு பேசக்கூடாது. பிறண்டுனா தெரியுதுல்ல, பிறண்டு பேசுறவன், மாறி மாறி பேசுறவன் தான் யாரு, மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா என்கிட்ட பேசுறவர் மாறி மாறி பேசினவர் இல்ல, மாறாதவர் பேசி இருக்கிறார். ஆமென். மனம் மாற அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரரும் அல்ல. அல்ல, மனுஷன் இல்ல. என்னோட பேசினது மனுஷன் இல்ல, the God who has created the heaven and earth. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை. ஆமென். தவறி போறது என்னன்னா இல்லை, அவர் வாய் தவறி பேசல. எஸ். அதனால அவர் வாயில வந்த வார்த்தை தவறுவதே இல்ல. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்துல பேசின காரியம் எப்படி நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்ததோ, அதே வார்த்தை தான் அதை ஆண்டவர் நிறைவேற்றும் பொழுது அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். ஆமென். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எந்த வார்த்தை கொண்டு வந்துச்சோ, அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எந்த வார்த்தை கொண்டு வந்துச்சோ, அதே வார்த்தை தான் அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர போகுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. எங்கள் நிமித்தம் செய்தன்னா எங்களுக்காக செய்த, எனக்காக செய்த, எஸ், என் குடும்பத்துக்காக செய்த, என் பிள்ளைக்காக செய்த, என்ன மனசுல வச்சு நீங்க செஞ்ச காரியம், அது அதிசயம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எதை செஞ்சாலும் சரி, அது அதிசயம். அதிசயம். நம்முடைய யோசனைகள் எப்படி இருக்கான், அநேகமா இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. இது தமிழ்ல சரியா இல்லை இந்த மொழியாக்கம். ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாதுன்னா, அதாவது no one is like you, உங்களை மாதிரி யாரும் இல்லை. உங்களை யாரோட எங்களால ஒப்பிடவே என்னன்னா முடியாது. இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னா, உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. Hallelujah. Hallelujah. Amplified எப்படி இருக்குன்னா, none can compare with you. உங்களோட யாரையும் ஒப்பிடவே எங்களால என்னன்னா, நீங்க 10ஓட 11 இல்ல. எஸ். 10ஓட 11 வச்சு உங்களை கும்பிட முடியாது. நான் நம்புற தேவன் ஒருத்தர் தான். எஸ். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நிகரானவர் ஒருவரும்
இல்ல. அதான் அந்த ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது அப்படிங்கிற அந்த மொழியாக்கமே தப்பு. அப்படி இல்லை. ஆங்கிலத்தில் போனோம்னா அது வந்து எப்படி இருக்குன்னா, none can compare with you. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கும் மேலானவைகள். மேலானது. எதை சொல்லி? எங்கள் நிமித்தம் நீங்க செஞ்ச உங்க அதிசயத்தை, என் குடும்பத்தை குறிச்ச, என்ன குறிச்ச உம்முடைய யோசனைய குறிச்சு நான் பேசணும்னு நான் வாயை திறந்தேன்னா எனக்கு பேசுறதுக்கு எனக்கு என்ன இல்லை? வார்த்தை இல்லை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் பேசுறாரு. வார்த்தையை கொடுத்துதான் என்ன செய்யறாரு? ஆண்டவர் பேசுறாரு. ஆனா பேசினபடியே தேவன் சொல்றப்ப அதை விவரித்து சொல்ல நம்மகிட்ட என்ன இல்லை? வார்த்தை இல்ல. எத்தனை பேர் புரிஞ்சுனா சொல்றது? ஆமென். இப்படி ஒரு நிலைமை லைஃப்ல வரும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னும் ஒரு மாதிரி பாக்குறீங்க காலையில. என்ன அதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? நான் சொல்றீங்க விசுவாசத்துல தீய வைக்க காலையிலேயே. ஹல்லேலூயா. நிலையானவர், மறவாதவர், வார்த்தை என்றும் மாறாதவர். நிலையானவர், மறவாதவர், வார்த்தை என்றும் மாறாதவர். உலகங்கள் எல்லாம் பெருக்கும் போது என்னை ஒரு போதும் வெறுக்காதவர். உலகங்கள் எல்லாம் வெறுக்கும் போது என்னை ஒரு போதும் வெறுக்காதவர். நிலையானவர், சொல்லுங்க இந்த காலை. மறவாதவர், வார்த்தை மாறாதவர். வார்த்தை வாய் தவறி பேசல, மாறாதவர். அந்த வார்த்தை தவறாது. நிலையானவர், மாறாதவர் பேசியிருக்கிறார். மறவாதவர், வார்த்தை என்றும் மாறாதவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 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 அவைகளை குறித்து நான் விவரிக்க போனால் அவை எடுத்துரைக்க முடியாத அளவு ஏராளமானவைகள். இந்திய சமகால மொழிபெயர்ப்பு. அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். இந்த மாதிரி நீங்க தேவன் செஞ்ச வார்த்தையை, தேவன் செஞ்ச அற்புதத்தை சொல்றதுக்கு வார்த்தை இல்லாம திணறி போய் நிக்கிற ஒரு தருணம் உங்க வாழ்க்கையில வருது சாமி. ஆமென். இத்தனை பேரு விசுவாசிக்கிறவன் தான் கற்பனை பண்ணுவான். ஆமென். விசுவாசிக்கிறவன் தான் கனவு காண்பான். எஸ். விசுவாசிக்கிறவன் கவலைப்படுறவன் இல்ல, கனவு காண்றவன். கனவு காணுகிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன காண்றவன்? கனவு காண்கிறவன். கனவு காண்றவன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை எடுத்துரைக்க முடியாத அளவு ஏராளம் அது. எஸ். இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவம் எனக்கு உண்டு ஆண்டவரே, எனக்கு உண்டு. உண்டு. வசனம் 4 சொல்லப்பட்ட அனுபவம் உண்டுன்னா வசனம் 5 சொல்லி இருக்கிற சாட்சியும் உண்டு. ஆமென். வசனம் 5 சொல்லப்பட்ட சாட்சிக்கு வசனம் 4 இருக்கிற நம்பிக்கை தான் ஆதாரம். எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் 4 இருக்கிற நம்பிக்கை இல்லைன்னா வசனம் 5 இருக்கிற சாட்சியை நம்ம யாரும் சொல்ல முடியாது. எஸ். சாட்சி சொல்லணும்னா நம்பிக்கை வேணும். எஸ். நம்பிக்கை உள்ள சாட்சி சொல்லுவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாக்கியவானா இருந்தா மட்டும் பத்தாது. நம்புறதுனால பாக்கியமா இல்ல, நம்பினதுனால வந்த பாக்கியமும் இருக்கும். எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. பாக்கியவான் மட்டும் இல்ல, தேவன் எங்கள் நிமித்தம் செஞ்ச பாக்கியமும் என் வாழ்க்கையில் என்ன செய்யும்? இருக்கும். இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
பேஷன்ல அருமையா இருக்கு. ஓ லார்ட் அவர் காட், நோ ஒன் கேன் கம்பேர் வித் யூ. அல்லேலூயா. ஹalleluya. யாரோட நீங்க என்ன செய்ய முடியாது, உங்களை ஒப்பிட எங்களால ஒப்பிடவே முடியாது. ஏன்னா such wonderful works and miracles are found with you. என்ன அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள்ட்ட தான் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அதிசயம் செய்ய உங்களால தான் முடியும். Yes. அற்புதம் செய்ய உங்களால தான் முடியும். அறிவுக்கும் புத்தி கெட்டாத பெரிய காரியங்களை செய்ய உங்களை தவிர வேற யார் என்னன்னா முடியாது. இல்ல, அதனால உங்களை இமிட்டேட் பண்ண முடியாது. ஆமென். உங்களை காப்பி அடிக்க யாராலும் முடியாது. அல்லேலூயா. ஹalleluya. அப்ப அவர் நிகர் இல்லாதவர்னா அவர் செய்யற காரியமும் நிகர் இல்ல. ஆமென். நிகர் இல்லாதவரை நம்புறவன் வாழ்க்கையில நிகர் இல்லாத காரியம் இருந்துதான். 2-2-4னா நிகர் இல்லாதவரை ஆராதிக்கிறவன் லைஃப்ல நிகர் இல்லாத, அதுதான் அதிசயம் சொல்றோம். ஆமென். ஏதோடு ஒப்பிட முடியாத அதிசயம் காரியத்தை தான் இந்த உலகம் என்னன்னு சொல்லுது. இட்ஸ் a wonder. Yes. இட்ஸ் a wonder. இது உலக அதிசயம்னு சொல்லுது. அல்லேலூயா. ஹalleluya. அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு செஞ்ச ஒரு அதிசயம், எனக்கு செஞ்ச நன்மை என் அறிவுக்கும் புத்திக்கும் என்னன்னா எட்டல. ஏதோடு, அதாவது உங்களோட போட்டி போடலாம். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், உங்களோட பலர் போட்டி போடலாம். ஆனா என்ன நம்புற உன் வாழ்க்கையில நான் ஒரு அதிசயத்தை செஞ்சு நான் உன்னை சாட்சியா எழுப்புறப்ப அந்த சாட்சியோட போட்டி போட யாரும் முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க, நான் சொல்ற சாட்சி நீ சொல்லு பாப்போம். சொல்லு. நீ அப்படி இப்படி பேசின இல்ல, நான் சொல்ற சாட்சி நீ சொல்ற முடிஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்றீங்க நீங்க. ஆமென். ஸ்பிரிட்ல வந்தாச்சு. ஏற்கனவே ஸ்பிரிட்ல என்ன செஞ்சாச்சு? வந்தாச்சு. அது பிசிக்கலா மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. எஸ். அல்லேலூயா. ஹalleluya. அன்னாளுக்கு அப்படி ஒரு சாட்சி இருந்துச்சா? சாட்சி இருந்துச்சு. மோசேக்கு அப்படி ஒரு சாட்சி இருந்துச்சு. பைபிள்ல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க கவர் டு கவர் அதை அப்ளை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் இந்த விட்னஸ் உண்டு. எஸ். பிளெஸிங்கோட போட்டி போடலாம், விட்னஸோட யாருமே போட்டி போட முடியாது. எஸ். ஆசீர்வாதத்தோட ஆசீர்வாதம் போட்டி போடும். அல்லேலூயா. ஹalleluya. ஆனா தேவனுக்காக தேவன் ஒருத்தனை சாட்சியா எழுப்புறப்ப அந்த சாட்சியோட போட்டி போட உலக பணக்காரனால கூட முடியாது. உலக கோடீஸ்வரன் வீட்டுல இல்லாத ஒரு சொல்ல முடியாத ஒரு காரியத்தை அவரை நம்புறவன் சொல்லுவான். ஆமென். அவன் நம்புறவன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விட்னஸ் இருக்கும். அண்டரே வீட்டுல நிறைய blessing இருக்கு, ஆனா என் வீட்டுல நான் பார்க்க விரும்புறது, நான் சொல்ல விரும்புறது ஒரு விட்னஸ். ஆமென். சாட்சி. எஸ். என் நிமித்தம் நீங்க செஞ்ச அதிசயத்தை, என் நிமித்தம் நீங்க செஞ்ச ஒரு யோசனையை விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு நான் திணறி போய் நிக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அதான் NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல அருமையா இருக்கு. If I try to recite all your wonderful deeds, நீங்க எனக்கு செஞ்ச எல்லா காரியத்தையும் நான் சொல்ல நான் முயற்சி பண்ணனா I would never come to the end of them. அதனுடைய முடிவுக்கு என்னால வரவே என்னன்னா முடியல. அதனால இந்த சாட்சி சொல்றவன் விட்டா பேசிட்டே இருப்பான் பாருங்களேன். ஹalleluya. அவன் பேசல, அவனுக்கு அவர் செஞ்சது பேச வைக்குது. NLTல எப்படி இருக்கு, மெசேஜ்ல என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு. I start talking about you. உங்களை குறித்து நான் பேச ஆரம்பிச்சேன். Telling what I know. உங்களை குறித்து நான் தெரிஞ்சிருக்கிற காரியத்தை நான் பேச ஆரம்பிச்சேன். And quickly run out of words. பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல என்கிட்ட பேசுறதுக்கு வார்த்தை எல்லாம் போயிடுச்சு. எஸ். என்ன எப்படி விளக்குறது, என்ன சொல்லி விளக்குறது அப்படின்னு எனக்கு ஒன்றும். அது அருமையான சாட்சி மில்லர் தான். சங்கீதம் 103 வச்சு அவர் அந்த பாஸ்டர் அவர் ஒரு அமெரிக்கன். அவர் அவருக்கு நல்லா தெரியும். அப்பா கூட அந்த சாட்சியை சொல்லி தான் அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. த்ரோட்டில் அவருக்கு ஏதோ ஒரு பெரிய காரியம், எத்தனையோ டாக்டரை பார்த்து எத்தனையோ சர்ஜன் செக் பண்ணி ஒன்றும் முடியாதுன்னு சொல்ல நிலைமையில் அவர் சர்ச் குவிட் பண்ணிடுறாரு. ஏன்னா ஷெப்பர்டுக்கு வாய்ஸ் இருந்தால் தான்
சர்ச் நடத்த முடியும், எனக்கு வாய்ஸே போயிடுச்சு, அதனால அந்த ரைட்ஸை நான் இழந்துறேன்னு சொல்லி சர்ச் ஒப்படைச்சிட்டு அவர் பாட்டில் இன்னொரு இடத்துக்கு போயிடுறாரு. அங்கே போனால் ஒரு சர்ச்சில் உட்காந்து அவர் வந்திருக்கிறது தெரிஞ்சவொன்னே அவர் இன்னாருங்கிறது அறிஞ்சு நீங்கள் ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்கன்றாங்க. இவர் என்னால் சொல்ல முடியாது, என் பேச்சு எனக்கு கேட்காதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை மைக்கு க்ளோஸாக வைக்கிறோம், நீங்கள் பேசுங்கன்னு சொன்னால் ஹஸ்கி வாய்ஸில் இன்னும் ஆடியோ இருக்குது, மில்லர்னு போய் நீங்கள் யூடியூப்பில் தட்டி பார்த்தீங்கன்னா அந்த மிராக்கிள் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத கண்கூட இன்னைக்கு அதிசயங்களை அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் என்பதை நான் அறிஞ்சு விசுவாசிக்கிறதுக்கு யூடியூப்பில் போய் மில்லரை தட்டுங்க. ஆமென். அவர் இந்த வசனத்தை தான் சொல்றார். சொல்லி இந்த மாதிரி அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சாரு. ஆனால் நோய்களை எல்லாம் குணமாக்குறது இல்லை, எல்லாருடைய நோய்களையும் குணமாக்குறது இல்லை. ஸோ நோயை குணமாக்கலைனாலும் என்னை வந்து படுகொலிக்கு பாதாள குழிக்கு தப்பு வச்சு என்னைய மீட்டெடுக்க வல்லவர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்பே த்ரோட் ஓப்பன் ஆயிரும். ஆமென். அப்பதான் அவர் கண்ணீரோட சொல்வாரு, நான் வந்து பேச நினைச்சப்ப என்னால பேச முடியாம என்னென்னமோ பேசணும்னு நினைச்சேன், அப்பெல்லாம் பேச முடியல. ஆனா இப்ப நான் எதை பேசணும்னு நினைச்சேனோ அது என் லைஃப்ல நடந்துச்சு, அதை பேச இப்ப என்னால முடியல. ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ். அப்படி தடுமாறி அழுவாரு பாருங்களேன். எந்த மனுஷனே உடைச்சிடும் அது வந்துட்டு. இந்த ஸ்பீச் வரும், பேச்சு வரல அப்படின்னு சொல்லி நான் புலம்புனேன். இப்ப பேச்சு வந்துருச்சு, பேச முடியல. பேச்சு வந்துருச்சு, பேச முடியல. உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வருது. ஆமென். தேவன் பேசக்கூடிய இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்துறப்ப பேச முடியாம திணறுவீங்க பாருங்க. எத்தனை பேர் கனவு காண்றீங்க அத? ஆமென். இல்லையா? சொல்ல வார்த்தை இல்லை, நேர் செய்த நன்மைகளுக்கு எனக்கு ஒன்றும் அருகதையில்லை, உம்மன்பு கிடைப்பதற்கு என் கண்ணீர் போதாதே, என் துதியும் போதாதே, என்னையே படைக்கிறேன், என் இதயம் தருகிறேன், இயேசுவே என் நேசரே, இயேசுவே என் தேவனே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது நம்ம மனுஷங்களை நம்பாம ஆண்டவரை நம்பினதுனாலயே நம்மளை விட்டு எல்லாரும் எட்ட நின்னாங்களா? எட்ட நின்னாங்க. 4 பேர் நம்மளை விட்டு எட்ட நிக்கணும்னா நீங்க அவனை பார்த்து சொல்லுங்க, உன்னையெல்லாம் நான் நம்பல, என் ஆண்டவரை தான் நான் நம்புறேன்னு சொல்லுங்க, போயிருவாங்க. என்ன சொல்லுவான் பார்க்கலாமா? நாங்களாம் உங்க ஆண்டவரை என்ன செய்யலாமா பார்க்கலாமா? நாங்க இல்லாம நீங்க செஞ்சிருவீங்களோ அப்படின்னு இந்த அகங்காரி, இந்த வீம்பு பண்றவன், அவனுக்கு ஒரு ஆசை, கஷ்டப்பட்டா என் காலில் வந்து விழணும். நீ ஒரு குரூர திருப்தி மனுஷனுக்கு. கஷ்டப்பட்ட என் காலில் வந்து விழு, நாங்க செய்யறோம், நாங்க பார்த்துக்கிறோம், நீ பேசாம இரு அப்படின்னு சொல்ற மனுஷன்ட்ட போய் நீ எல்லாம் ஒண்ணு பார்த்துக்கிற வேண்டாம், எனக்காக ஒரு காரியத்தை செய்யற ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நாங்க நம்புறோம், அவர் பார்த்துக்கிறாருன்னு சொல்லி பாருங்க, எட்ட போயிடும். கையை தட்டி, இப்படி ஒரு நம்பிக்கை நாங்க எங்கேயுமே என்ன செஞ்சது இல்ல, பார்த்ததே இல்ல, இந்த மாதிரி நாங்களும் நம்ப விரும்புறோம் அப்படின்னா சொல்லுவாங்க. இல்லை. சவால் விடுவானா? சவால் விடுவான். அப்ப ஆண்டவரை நம்ம நம்பினதுனாலயே எல்லாரும் நம்மளை விட்டு எங்க போயிட்டாங்க. நீங்க தேவனை தீவிரமா நம்புனீங்கன்னா நீங்க தனிச்சு நிக்க வேண்டியதான் வரும். தேவனை தீவிரமா நம்புறவன் அவனுடைய இறுதி இலக்கு என்னன்னா தனித்து விடப்படுது, ஒத்தையில தான் நிக்கணும். எஸ். தேவனை நம்பினதுனால தனியா நிக்கிறீங்க பாருங்களேன், உங்களுக்குன்னு வச்சிருக்கிறார் ஒரு மகிமை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
தேவனை நம்பினதுனால தனியா நிக்கிறவங்களுக்குன்னு ஸ்பெஷல் மகிமை. ஸ்பெஷல் மகிமை. மகிமை மகிமையில ஸ்பெஷல் மகிமையில இல்ல, நான் சும்மா சொல்றேன். இந்த போன மாசம் பீட்டர் எஜிசன் வந்தாங்க. அவரையே அண்டி இருக்கிறவன் கடைசியா ஒண்டியா தான் இருப்பான். அவனுக்குன்னு ஒரு மகிமை இருக்கும். நீங்க அண்டி இருக்கிற ஆளு கடைசியில ஒண்டி கொடுத்தனம் தான். ஒண்டி கொடுத்தனம் யாரோட? அவரோட. பாஸ்டர்ஸுக்கு சொன்னார், எத்தனை மக்கள் இருந்தாலும் பாஸ்டர்ஸ் நம்ம எல்லாம் அண்டி வாழறோம், ஒண்டியா தான் இருக்கணும் பாஸ்டர். அவரை அண்டினதுனால ஒண்டியா நிக்கிறது பாக்கியம். பாக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை அண்டி கொண்டதால ஒண்டியா நிக்கிறது பாக்கியம். ஒத்தையில நிக்கிறது, தனியா நிக்கிறது பாக்கியம். பாக்கியம். வருவார் என் ஆண்டவர். ஆமென். கட்டாயம் வருவார். அந்த நம்பிக்கை கனமன் என்ன செய்வார்? கட்டாயம் வருவார். வந்துதான் ஆவார். அப்ப நம்மளை விட்டு எல்லாரும் எட்ட நின்னாங்க. ஆனாலும் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத காரியத்தை செஞ்சு நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ண என் ஆண்டவர் உண்மையா இருக்கிறார். ஆமென். எட்ட நிக்கிறவங்க பார்க்காதீங்க, எட்டாத காரியம் வருது. எட்டாத காரியம் வருது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன காரியம் வருது? எட்டாவது மாதத்துல எட்டாத காரியம் வருது. நம்முடைய நிலைமையை கண்டு யாரும் நம்ம பக்கத்திலே வரல. தள்ளி வச்சாங்கன்றதை விட தள்ளி விட்டவங்க தான் அதிகம். எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. நிலையை கண்டு யாரும் என்ன செய்யல, வரல. ஆனா நம்மளை விட்டு எல்லாரும் தொலைவில் நின்ன ஒரு தருணத்துல நம்முடைய அருகில நின்னது அவர் மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் நம்மளை விட்டு தள்ளி நின்னப்ப, எல்லாரும் என்னை விட்டு தொலைவில் நின்னப்ப, என்னுடைய அருகில் நின்றவர் அவர் மாத்திரமே. அவர் மாத்திரமே. அதான் அந்த பாடல் வரிகள்ல பாடுறோம். உலக அன்பு பொய்தான் ஐயா. உலக அன்பு பொய்தான் ஐயா, உந்தன் அன்போரே போதுமையா. உலக அன்பு பொய்தான் ஐயா, உந்தன் அன்பொன்றே போதுமையா. முள்ளுக்குள் மலரும் நீர்தான் ஐயா, எந்தன் துணை என்றும் நீர்தான் ஐயா. உலக அன்பு பொய்தான் ஐயா, உந்தன் அன்பொன்றே ஐயா. உலக பொய்தான் ஐயா, உந்தன் அன்பொன்றே மெய்யா. முள்ளுக்குள் மலரும் நீர்தான் ஐயா, எந்தன் துணை என்றும் நீரே ஐயா. முள்ளுக்குள் மலரும் நீர்தான் ஐயா, எந்தன் துணை என்றும் நீரே ஐயா. ஒரு பாதையில நடத்துறாருன்னா, ஒரு தனிமையின் பாதையில நம்மள நடத்துறாருன்னா, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி, பாக்கியத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி, பாக்கியத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாதையில நமக்கு சில விஷயங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புறாரு. எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறாரு? நீங்க தான் மாறாதவர்ன்றதை கத்துக்கிட்டேன். ஆமென் அப்பா. அவ்வளவுதான். அல்லேலூயா. நீங்க தான் தொன்னங்கிறத கத்துக்கிட்டேன். ஆமென் சொல்லு. ஆமென். மல்கியா 3:6 வாசிக்கிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் கர்த்தர், நான் மாறாதவர். I haven't changed.
And because I haven't changed, the descendants of Jacob haven't been destroyed. நான் மாறாதவர்ங்கிறதுனால தான் நீ அழியல. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. மாறாதவர் எப்படி மாறுவாரு? மாறாதவர் எப்படி என்ன செய்வாரு? மாறுவாரு. இப்ப மாற்றம் எப்பவுமே யார் வழியா தான் வரணும்? மாறாதவர் வழியா தான் மாற்றம் வரும். மாறாதவர் வழியாகத்தான் மாற்றம் வர வேண்டும். உலகத்துல சொல்லுவாங்க மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்வாங்க. ஒரு பஞ்ச் விடுவாங்க, பிரபலமான பஞ்சு. மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்ப மாற்றம் ஒன்றே மாறாததுன்னா அந்த மாற்றம் யார் மூலமா தான் வந்தாகணும்? மாறாதவர் மூலமா தான் வந்தாகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்கள். ஜோனத்தான் சொல்றான் பாருங்க, பெலிஸ்தருடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா, ஒரு வேலை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வேலை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதிரி அவர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷனை வந்து ஆண்டவர் பாக்கியவனை என்ன செய்யறாருன்னா பாக்குறாரு. ஆனா உலகம் நம்மளை என்ன செய்யாதுன்னா மதிக்காது. விசுவாசிக்கிறவனை நல்லா தெரிஞ்சுக்கங்க, விசுவாசிக்கிறவனை உலகம் மதிக்கவே மதிக்காது. விசுவாசிக்கிறவனை உலகம் மதிக்கவே மதிக்காது. ஆனா அவனுக்கு ஒரு சாட்சி வரும் பாருங்களேன், மதிக்காதவனும் அவனை வந்தான்னா எந்திரிச்சு நிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அற்பமா பார்த்தவனும் அட்டென்ஷன்ல நிக்கணும். என்ன வர்றது எதோட வர்றான்? விட்னஸோட வர்றான். விட்னஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வாருன்னு நீங்க நம்புனீங்க. ஆனா ஒரு நாள் வருது அவர் செஞ்ச காரியத்தை நம்ப முடியாம பாப்பீங்க. இதத்தான் நம்பினேன், இது நடக்கணும்னு தான் என்ன செஞ்சேன், நம்பினது என்ன செஞ்சிருச்சு, நடந்துருச்சு. இப்ப நடந்ததை நம்ப முடியல. இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வருது. ஆமென். I receive it in Jesus name. இது நடக்கணும்னு தான் நம்பினேன், நம்புறபடி என்ன செஞ்சிருச்சு, நடந்துருச்சு. இப்ப நடந்ததை என்ன செய்ய முடியல, என்னால நம்ப முடியல. இதெல்லாம் நீங்க வந்து விசுவாசிக்கிறவன் தான் கற்பனை பண்ணுவான். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்குள்ளதான் இந்த மாதிரி கனவே வரும். ஆமென். இந்த கனவு வர்ற மாதிரி விசுவாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எது வர்ற மாதிரி? இந்த கனவு வர்ற மாதிரி விசுவாசி. கனவு வர்ற மாதிரி என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இந்த மாதிரி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஒருத்தர் உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்களை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க விசுவாசிச்சபடிதான் உங்களுக்கு காரியம் என்ன செய்ய போகுது, நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத ஆசீர்வாதம். அதாவது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டல. அப்ப மேத நான் என்ன செஞ்சிருக்கணும், செஞ்சிருந்திருக்கணும், விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு புலம்பல் இல்லாத மனுஷன் யாரும் இல்லை. அந்த வாய்ப்பு போயிடுச்சே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அவிசுவாசத்துல இந்த புத்தியில என்ன செய்யும், வரும். அப்ப நான் எப்படி புலம்புவேன்? கை கேட்டினது வாய் கேட்டல, கை கேட்டினது வாய் கேட்டலங்கிற புலம்பல் இருந்தப்பதான் அறிவு கெட்டாத வார்த்தை என்கிட்ட பேசினார். ஆமென். கை கெட்டினது வாய் கெட்டலங்கிற புலம்பலை மாத்தி ஆண்டவர் அறிவுக்கும் புத்தி கெட்டாத ஆசீர்வாதத்தை கையில தருவாரு. இந்த 8வது மாதத்துல. ஆமென். அன்னைக்கு ஒரு பாஸ்டர் வந்தார், சொன்னார் 8வது மாதத்துல 8வது ஆசீர்வாதம் அப்படின்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜஸ்ட் தனஞ்சலியன் பாஸ்டர் தான் வந்திருந்தவங்க தான் 8வது மாசத்துல 8வது ஆசீர்வாதம்னு ஒரு வேர்டு சொன்னார். நறுக்குன்னு என் மைண்ட்ல உட்காந்துச்சு. அப்படி ஆகஸ்ட் மாசம் நேத்து எதேச்சும் அம்மாவோட எப்பவுமே 31ஆம் தேதி பேசுவோம். அப்ப பேசுறப்ப திடீர்னு மைண்ட்லயே இல்லாத 8வது மாதத்துல 8வது ஆசீர்வாதமா, அதுவே தீர்க்க தரிசனம். இன்னைக்கு
நேத்து பேசுறப்பே ஆண்டவர் அது சோ உங்களுக்கு அந்த வேர்டு வந்துச்சு. ஆனா தனஞ்சலியன் பாஸ்டர் வந்து பேசிட்டு இருந்தப்ப கவனிக்க 8வது மாதத்துல 8வது ஆசீர்வாதம் 8வது ஆசீர்வாதம் என்னடா செம்மையா இருக்கே இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி நான் மனசுல இருக்கிறப்பதான் எனக்கு காலையில சொல்றாரு, அறிவுக்கும் புத்திக்கும் எட்டல நான் பேசினது, நான் உனக்கு தர்ற ஆசீர்வாதமும் உன் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாது. ஆமென். we receive it in Jesus. நீ எந்த காரியத்தை நம்பினியோ அது உன் வாழ்க்கையில நடக்கிறப்ப அதை நீயே நம்ப முடியாம தகச்சு போய் பாப்ப அத எஸ் அதை விவரித்து சொல்றதுக்கு உனக்கு என்ன இருக்காதுன்னா you will run out of words. எஸ் அல்லேலூயா. ஹalleluya. நான் அதை செஞ்சிருக்கலாமே, இதை செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருந்தா அதை நம்ம தவிர்த்து இருந்திருக்கலாமே, இப்படி செஞ்சிருந்தா அதை தவிர்த்து இருக்கலாமே, நல்லா நம்ம கையை மீறி என்ன செஞ்சிருச்சே போச்சே அப்படின்னு ஒரு புலம்பல் என்னன்னா வேண்டாம். அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறது ஸ்பெஷலா வச்சிருக்கிறார். ஆமென். நமக்கு வச்சிருக்கிறது அருமையான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். ஆமென். ஒப்பிட முடியாத ஒரு சாட்சிக்கு நம்மள ஆண்டவர் நம்புறாரு. அல்லேலூயா. ஹalleluya. அவரையே நம்புறவனை கம்பேர் பண்ண முடியாத ஒரு விட்னஸுக்கு தேவன் என்ன செய்யறாரு? நம்புறாரு. ஹalleluya. அதனால 8வது மாதத்துல 8வது ஆசீர்வாதம். ஏன்னா 8 வந்து பிகினிங் தானே. எஸ் நியூ பிகினிங். ஹீப்ரு பத்தி பாத்தீங்கன்னா 7 வந்து பரிபூர்ணம் கம்ப்ளீஷன், 8 வந்து இட்ஸ் நியூ பிகினிங். சோ 8ல வந்து ஒரு ஆரம்பத்தை தேவன் தர்றாரு. ஐ ரிசீவ் இட். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நிலையானவர், மறவாதவர், வார்த்தை என்றும் மாறாதவர், நிலையானவர், மறவாதவர், வார்த்தை என்றும் மாறாதவர், உலகங்கள் எல்லாம் வெறுக்கும் போது என்னை ஒரு போதும் வெறுக்காதவர், உலகங்கள் எல்லாம் வெறுக்கும் போது என்னை ஒரு போதும் வெறுக்காதவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தஞ்சாவூர் போயிருந்தப்ப ஒருத்தவங்க என்ன பார்க்க வந்திருந்தாங்க. மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு நிற்கிறோம். கையில் ஒரு அவ்வளோதான் ஒரு 3 மாத குழந்தை இருக்கும். 2 மாதமும் 3 மாத குழந்தைய என் கையில் தூக்கி கொடுத்து அவங்க விட்னஸ் சொல்கிறாங்க, பாஸ்டர் நவம்பரில் நீங்கள் சீர்காழி வந்திருந்தப்போ தான் இந்த ஆச்சரியமானவரே அதிசயமானவரே அந்த சீரீஸ் வந்து பிகின் ஆச்சு. எங்கள் பொண்ணுக்கு வந்து 11 வருஷமோ 10 வருஷமா ஆச்சு. குழந்தை என்னன்னா இல்லை, அவங்களுக்கு வந்து தைராய்டு, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த வசனம் எங்களை பயங்கரமாக தட்டி எழுப்புச்சு. நாங்கள் பிலீவ் பண்ணோம். கையில் இருந்தாங்க பிடிங்கன்னு கொடுத்தாங்க. ஆமென். பேர் வந்து ஆமோஸ் டேனியல். குழந்தை பேர் என்ன? ஆமோஸ் டேனியல். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கையில பாக்குறப்ப என்னடா நம்ம வாயில வந்த வார்த்தையை நம்பினதுனால நம்ம கையில வந்த ஆசீர்வாதத்தை நம்மளே நம்ப முடியாம பாக்குறோம். பேதுரு வந்து இவங்க பண்ண ஜெபத்தை கேட்டுதான் ஆண்டவர் அற்புதம் செஞ்சு பேதுரு கதவை தட்டினாரு. ஜெபம் பண்ணவனே சொல்றான், அதெல்லாம் இல்ல, அது ஒரு தூதனாக இருக்கு, நீ பிதற்றுகிறாய் அப்படின்னு சொல்லி, ரோதை நீ பிதற்றுகிறாய். இது எல்லாம் வருது. அதாவது வசனத்துல நம்ம தியானிச்ச எல்லாமே என் வாழ்க்கையாகும். வாழ்க்கையில இருக்கிற காரியத்தை தான் ஆண்டவர் வசனத்துல காட்டுறாரு. வசனத்துல காட்டிட்டார்னா அது எங்க இருந்து ஆகணும்? வாழ்க்கையில இருந்தாகணும். வசனத்துல காட்டினது வாழ்க்கையில இருக்கணும்னா அவர் காண்பிச்ச வசனத்தை நம்பணும். ஆமென். அதான் சீக்ரெட். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இந்த மாதிரியான ஒரு விட்னஸ் ஆண்டவரே சங்கீதம் 40:5 வந்து இந்த மாதிரி ஒரு சாட்சியை நாங்க சொல்ற தருணத்துக்குள்ள எங்களை நீங்க கொண்டு வர்றதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், என்னுடையதை தட்டி பறிச்சாங்க அப்படிங்கிற வருத்தம் உனக்கு இருக்கு. எனக்கு வர வேண்டியதை என்ன செஞ்சிட்டாங்களே? தட்டி பறிச்சிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் உனக்கு இருக்கு. ஆனா எட்டி பறிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தர்றேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது நம்மகிட்ட இருந்ததை வேணா தட்டி பறிக்கலாம், ஆனா நமக்குன்னு வச்சிருக்கிறத யாரும் எட்டி பறிக்க முடியாது. எஸ்.
எல்லாம் சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிறது வேணா, என்கிட்ட இருக்கிறத வேணாம், தட்டி பறிக்கலாம். தட்டி பறிக்கலாம். ஆனா ஆண்டவர் எனக்கு தர்றத, ஆனா ஆண்டவர் எனக்கு தர்றது எவனாலையும் யாராலையும் எட்டி பறிக்க முடியாது. எட்டி பறிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எட்டி பறிக்க முடியாத இடத்துல இருந்து உங்களுக்கான ஆசீர்வாதம் நீங்க நம்பினபடியே இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. எட்டி பறிக்க முடியாதத, ஏறி பறிக்க முடியாதத எப்ப ஒரு மனுஷன் எடுக்க முடியும்னா இறங்கி வந்தா தான் எடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வந்தா தான் எடுக்க முடியும்? இறங்கி வந்தா. இறங்கி வந்தாதான். எஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தட்டி பறிச்சாங்க, தட்டி விட்டாங்க. ஆனா உங்க கையில என்ன வரப்போகுதுன்னா எட்டி பறிக்க முடியாது. எட்டி பறிக்க முடியாது. தட்டி பறிச்சவங்க கண்களுக்கு முன்பாக யாராலும் எட்டி பறிக்க முடியாத ஒரு blessing வந்து உங்க கையில உட்காரும். எஸ். ஆமென். I receive it in Jesus name. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால போச்சே போச்சே போச்சேங்கிற கவலை வேணாம். ஏன்னா ஆண்டவர் புதிய காரியம் வருது 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 வருது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அடுத்து சங்கடத்தை சொல்லிக்கிட்டு தெரிஞ்சது ஒரு காலம். ஆனா நீங்க சந்தோஷத்தை சொல்லிக் கொண்டு தெரிய போறது இன்னொரு காலம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப பாரு சங்கடம் 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 சங்கடம், இப்படியே போயிருமா லைஃப்? இப்ப பார்த்தா திருமண பக்கமெல்லாம் சந்தோஷம் 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 சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 நம்ம சர்ச்சில் ரெனா இருக்கான்ல, ரெனா வந்து கடலுக்கு போறப்பேனா அவனுக்கு பட்ட பேரே ராசி இல்லாத ரெனா. அவன் எந்த போட்டுக்கு போறானோ விளங்காது. விளங்காது. அந்த போட் என்ன செய்யாதுன்னா விளங்காதுன்னே ஒரு முத்திரை குத்திட்டாங்க. குத்தி அந்த பயல படுத்தின பாடு இருக்கே, அழுதுகிட்டே அவன் அழுதுகிட்டே வந்து நிப்பான். கஷ்டமா இருக்கனே, சேர்த்துக்கிற மாட்டேங்கிறாங்க யாரு, நான் போனாலே பாடு வராதுன்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைய வறுத்து எடுத்து இந்த கடலுக்கு போற எல்லா பேருக்கும் தெரியும் அவன் பட்ட சங்கடம். அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் மேங்களூர் போறேன்னு வந்து உட்காந்து என்கிட்ட ஏஞ்சல்கிட்டையும் பேசிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப, டே என்னடா உன்னை ராசி இல்லாதவன் சொல்லி இன்னைக்கு வீட்டை கட்டிட்ட, இடத்த வாங்கிட்ட, வீட்டுக்கு மேல வீடு கட்டுற, இதுக்கு மேல தொழில் எடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யறான்னா யோசிக்கிறான். ராசி இல்லாத ரெனா வாழ்க்கையில இம்புட்டு ராசியா? புரியுதா உங்களுக்கு? சங்கடம் சங்கடம்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வாழ்க்கை சங்கடத்திலே போயிருமா? இல்லையே. அப்ப அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன ஆகுறது? சந்தோஷம் உண்டு. சந்தோஷம் உண்டு. என்ன உண்டு? சந்தோஷம் உண்டு. அதான் முந்தின நாள் மார்னிங் டிவோஷன்ல பேசுறப்ப ஆண்டவர் சொன்னார், இறுதி வார்த்தை, ஃபைனல் வேர்ட் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு மீ. எஸ். உன் பிரச்சனையில இறுதி வார்த்தையை சொல்ற இடத்துல நான் மட்டும்தான் இருக்கிறேன். எஸ். அதனால இறுதி முடிவு எடுக்கிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரம் என்னன்னா இல்லை. இறுதி வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறப்ப இறுதி முடிவு எடுக்கிறதுக்கு நீ யாரு? Who has given you the rights? இறுதி வார்த்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறப்ப ஃபைனலான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் நம்ம யாருக்குமே என்னன்னா இல்லை. இல்ல. நீங்க சொல்லணும், ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, இதுக்கு மேல நாங்க எந்த முடிவு என்ன செய்ய முடியாதுன்னா எடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கணும்? ஃபெய்த் இருக்கணும். ஆமென். அதுல நம்ம ஒரு இறுதி முடிவு எடுத்த பின்னாடி ஒரு இறுதி வார்த்தை வருது பாருங்க, போதும் ஆண்டவரை விட்டுருங்க, செத்துறேன். இது நீ எடுத்த இறுதி முடிவு. ஆனா இதுக்கு பிறகு ஒரு ஃபைனல் வேர்டு ஆண்டவர் வருது. பானையில தேசத்துல மழைய நான் கட்டளை எடுக்கிற நாள் வரைக்கும் பானையில மா செலவழிந்து போவது இல்ல, கலையத்துல என்ன குறையிறதோ இல்ல. இதுதான் ஃபைனல் வேர்டு ஒரு பக்கம், ஃபைனல் டெசிஷன் ஒரு பக்கம். எஸ். லைவ்ல பாக்குறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க ஒருவேளை இறுதி முடிவை எடுத்திருக்கலாம், ஆனா அவர் இறுதி வார்த்தையை தந்திருக்கும் பட்சத்துல எந்த ஒரு இறுதி முடிவை எடுக்கிறதுக்கான எந்த அதிகாரத்தையும் தேவன் உங்களுக்கு தரல. பிலீவ். எஸ். பிலீவ். ஐ பிலீவ். அல்லேலூயா. அல்லேலூயா. மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றத்தை யார் தான் கொடுக்க முடியும்? மாறாதவரால் மட்டுமே தர முடியும். அடுத்த ஆண்டவர் கடைசியா சொன்னார், ஏளனம் இருந்த வாழ்க்கையில என்னுடைய ஏராளம் இருக்கும் அப்படின்னு. ஆமென். Receive it in Jesus name. எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும்
அநேகம். நான் அவைகளை அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். இந்த வசனம் இந்திய சமகால மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, அவைகளை குறித்து நான் விவரிக்க போனால் அவை எடுத்துரைக்க முடியாத அளவு ஏராளமானவைகள். ஏளனத்தை பார்த்த நீங்க ஏராளத்தையும் பார்க்கணும். ஆமென். I receive it in Jesus name. ஏளனத்தை பார்த்த நாங்கள் உம்முடைய ஏராளத்தையும் எங்க வாழ்க்கையில என்ன செய்வோம்? நாங்க கட்டாயம் நாங்க பார்ப்போம் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு ஒரு தெம்பு வருது சொல்லுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேற்று மட்டும் நான் ரெண்டு சாட்சி நான் உட்கார்ந்து கேட்டேன். அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஆண்டவர் இந்த பலிபீடத்திலிருந்து சொன்ன வார்த்தை எதுவுமே அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில தரையில என்ன செய்யல, விழவே இல்லை. ரெண்டுமே திருமண காரியம். ரெண்டுமே என்ன காரியம்? திருமண காரியம். அதுல ஒருத்தர் சொன்னாரு, அந்த சாட்சி வர்றப்ப அவங்களே சொல்லுவாங்க, அதனால நான் பொதுவா நான் சொல்றேன். அவர் சொன்னாரு, எனக்கு இந்த காரியத்தை கைவிடி வந்த அன்னைக்கு அந்த இரவு நான் தூங்கல, எனக்கு கண்ணீரா ஓடுது. ரொம்ப நேரம் ஆச்சுப்பா, என்னால தூங்கவே முடியல. என்னால நம்ம லைஃப்லயே அப்படி நடக்குது அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு தாங்க முடியல. அவர் சொல்ற சாட்சிய நம்ம வாயிலிருந்து வந்த வார்த்தையை கேட்டுதான் அவர் நம்பினாரு. அதனால வந்த சாட்சியை சொல்றாரு, என்னால நம்ப முடியல. இது ஒரு ஐரானி. இப்படிதான் ஆண்டவர் விளையாடுறாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிதான் விளையாடுறாரு. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி ஒரு போதகர் அவர் கேட்டிருக்காரு. நான் எதையுமே நான் உங்களுக்கு எந்த டீட்டெயிலும் நான் கொடுக்கல, நான் பிளண்டா நான் சொல்றேன், அவங்க சொல்லுவாங்க அதை. அந்த போதகர் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பீடத்துல இருந்து, இதை நம்புறவங்க கையை தூக்குங்கன்னாராம். உடனே அவங்க ஒய்ஃபுக்கு தூக்குறதுக்கு நம்பிக்கை இல்லையா, இவர் தூக்கிட்டாராம். திரும்பி பாக்குறாராம், என்னடா நம்ம ஐயா கையை எந்திரிச்சிறாரு, தூக்குறாரு. ஆண்டவர், இவர் விசுவாசம் எனக்கு என்னன்னா, இல்ல நேத்து அந்த ஒய்ஃப் சொல்றாங்க, நான் தோத்துட்டேன், அவர் விசுவாசப்படியே நடந்துருச்சு அப்படின்னு. ஆமென். அவர்தான் விசுவாசிச்சாரு. அவர் விசுவாசப்படி என்ன செஞ்சிருச்சு? நடந்துருச்சு. அவங்க சொல்றாங்க, என்னால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. அவர் சொன்னார், சட்டுப்புட்டும் நடக்கும்னு சொன்னீங்கப்பா, நடந்துருச்சுப்பா அப்படிங்கிறார். தட்டுல லட்டு வாங்கி நாங்க என்ன செய்வோம்? கொடுப்போம். இன்னொரு சாட்சி வந்தாங்க, நம்ம பீடத்துல இருந்து வந்த வார்த்தையில சொன்னாங்க, கிளைமேட் சேஞ்சிங் மிராக்கிள். உன் வீட்டு சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதம் உன் வீட்டுல இருக்குன்னு ஆண்டவர் சொன்னாரு. இப்ப என் வீட்டு சூழலே மாறி போச்சு. ஏன்னா ஆண்டவர் சொன்னபடி அந்த அற்புதம் என் வீட்டுக்கு என்னச்சிருச்சுன்னா வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்களா? ஆமென். அப்ப ஆண்டவர் வார்த்தையை வச்சுதான் நம்மளை சந்திக்கிறாரு. வார்த்தையை வச்சு நம்மளை சந்திச்சவர் உத்தம ஆசீர்வாதங்களோடு என்னை சந்திப்பார். ஆமென். வார்த்தை உண்டுன்னா ஆசீர்வாதமும் உண்டு, வேர்டு உண்டுன்னா டெஸ்டிமனியும் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால இந்த வசனத்துல சொல்லப்பட்டது ஃபெய்த் கன்ஃபெஷன் இல்ல. 4வது வசனம் விசுவாச அறிக்கை இல்ல, விசுவாசிச்சதுனால வந்த டெஸ்டிமனி. அது டெஸ்டிமனி. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சோ இந்த இடத்துல ஆண்டவரே, இந்த மாசம் எங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு பிளெஸிங் நீங்க தர்றதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க வார்த்தையின்படியே தர்றதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று thank you Jesus. நம்ப பண்ணின உங்க வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீங்க நம்ப பண்ணின உங்க வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவர் மாறாதவர் ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நிலையானவர் நிலையானவர், மறவாதவர்,
வார்த்தை என்றும் மாறாதவர், நிலையானவர், மறவாதவர். வார்த்தை என்றும் மாறாதவர், நிலையானவர், மறவாதவர். நான் மாறாதவர். வார்த்தை என்றும் நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் நிலையானவர், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. வார்த்தை என்றும் மாறாதவர். உலகங்கள் எல்லாம் வெறுக்கும் போது என் இல்ல சரியா எடுக்கல. உலகங்கள் எல்லாம் வெறுக்கும் என்னை ஒரு போதும் வெறுக்கா Jesus.